அழகாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இது இந்த பொருத்தமெல்லாம் சரியாக இருக்குது. மேலே கூடு இல்லையா? பக்தி ஏன்னா யார் மாலை போட்டது? சரி, அது வேற விஷயம். வேந்தலைப்பம் நான் நினைச்சது, நான் பார்த்துறேன் கொள்ளணும் சனம் இல்லையല്ലോ, மழை வந்து குவிஞ்சுதப்பா பல பட 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 படன்னு சொல்லி அந்த மலையை விநாயகர் நிப்பாட்டி விட்டாரு. மழையோ வெயிலோ வெரைட்டி கலைச்சி விட்டு விட்டாருன்னு. மழையோ வெயிலோ ஐயா. நீ இந்தியா இருக்கிற எப்போ வந்தரி? எவ்வளோ காலம்? பாருங்க சன கூட்டத்தை. சொல்லுங்க, என்ன நேர்த்தி கட்டணும் உங்களுக்கு? ஏன் நேர்த்தி கடன் நடந்து முடிஞ்ச அப்புறம் அல்லது எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், ஆளை காண இல்லை. செஞ்சு பார்ப்போம். அந்த தீச்சட்டிய தலையில சுமந்து ஒரு நேர்த்தி கடன் வச்சவ கொஞ்சம் காலம் எடுக்க இல்லை. அங்காரிக்கிறா இதுல காவடி ஆடுற அவ்வளோ பேரையும் மாட்டி வைக்கிறவர். இன்றைக்கு உங்களையும் மாட்டி வைக்க போறாரு. என்ன ஏனெண்டா வீட்டில் நீங்கள் தானே ஆட்டி வைக்கிற. நீங்கள் வாகனங்கள் முன்னுக்கு விநாயகருக்கு முன்னாலே போலீஸ் வாகனம் எல்லாம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பாருங்க வந்திருக்கிற இடம் அதே லாச்சப்பல் தான். லாச்சப்பல் மாணிக்க விநாயகர் ஆலய தேர் திருவிழா இன்றைக்கு. அந்த திருவிழாவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்க, கொஞ்சம் அங்கேயா போய் பார்ப்போம். தேர்தல் போது அவரு பக்கத்தில் தயவு செய்து முருகனும் வள்ளி தெய்வானை வந்து இணைந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு தனித்தேர் தயாராகி இருக்கிறது. நாங்கள் வேறு யாருக்கு தேரண்டு பார்ப்போம். அநேகமாக 3 தேர் இருக்கிறது. நேரத்தில் இன்னொரு சுவாமியும் வந்து கொண்டிருக்கிறார். அம்மனா
இன்றைக்கு உங்களையும் பார்ப்பீங்க திருவிழாவில், விநாயகர் திருவிழாவில். ரைட் 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 ரைட். இந்த காலையில் பார்த்திங்களான்னு சொன்னால் சின்னதான மழையாக இருந்தது, கடும் மழை. அப்போ மக்கள் எல்லாம் ஜூச்சு கொண்டு பயந்து கொண்டு இருந்தாங்க, எப்படி விநாயகருடைய தேர், விநாயகர் வந்து தேரில் ஏற போகிறாருன்னு சொல்லி இந்த மாணிக்க விநாயகர். ஆனால் அந்த விழா நடந்து தொடங்கியதும் விநாயகர் வெளியில் வர துவங்கியதும் மழை தானாக நின்று விட்டது, பயந்து ஓடி விட்டது என்று தான் சொல்ல வேணும். விநாயகருக்கு பயந்த மழை என்று சொல்லி ஓடிவிட்டது. இப்போ எல்லாம் நல்ல வலிப்பாக இருக்குது. மக்கள் கொஞ்சம் குறைவாக இருந்த மக்கள் இப்போ பெருந்திரளாக திரள துவங்கி விட்டன. பாருங்க, விநாயகர், முருகன், அம்மன் எல்லாரும் வந்து தேரில் ஏறி விட்டன. இனி தேர் புறப்பட போகிறது பாருங்க, பார்ப்போம். இந்த விநாயகர் வந்து பாரிஸின் மையப்பகுதி, கிட்டத்தட்ட மையப்பகுதியை நான் சொல்ல வேணும். அவ்வளவு பரிசுகளே இருக்குது இந்த விநாயகர். பாரிஸின் எல்லப்புறங்களில் இல்லை, பாரிஸின் நடுப்பகுதிகளில் இருக்கிறார் இந்த விநாயகர். அப்போ நாங்கள் உங்களுக்கு முந்தி பல விநாயகர்களை, கணேஷ் கோயில்களை, எல்லோரும் நிறைய கோயில்களை காட்டினாங்கள். அது பரிசின் எல்லப்புறங்களில் இருந்தது. இது பரிசின் மையப்பகுதியில் இருக்கிற விநாயகர். மற்ற என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இவ்வளோ சனக்கூட்டத்துக்குள்ளே நான் என்னென்ன மனுஷியை தேடி கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியல. அவள் கற்பூர சட்டி, நேற்று கற்பூரம் பண்ணிக்கொண்டு நான் பார்த்துருங்கள். நானே கற்பூர சட்டி ஏந்தி கொண்டு நான் நினைக்கிறேன் சுவாமிக்கு பின்னால் வருவேன், கணேசருக்கு பின்னால் வருவேன் நினைக்கிறேன். எப்படியும் நான் தேடி கண்டுபிடிக்கணும், நான் முன்னுக்கு நிற்கிறேன். இந்த சனக்கூட்டங்களுக்குள்ள என்னென்று போய் அவங்க தேடி கண்டுபிடிக்க போகிறோம் தெரியல. வாருங்க போய் பார்ப்போம். வணக்கம், எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நீங்கள் எப்படி? சுகமாக இருக்கிறோம். உங்களோட பேர்? ஸ்ரீதரன். ஸ்ரீதரன். ஊரில் விடம் சுண்ணா. ஆமாம். அப்போ இந்த கோயிலுக்கு இவ்வளோ காலமாக வந்து கொண்டுருக்கிறீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட 30 வருஷம். 30 வருஷம். இந்த கோயில் ஆரம்பித்து, மாணிக்க விநாயகர் ஆரம்பித்து இவ்வளோ காலம்? 32 வருஷம். 32 வருஷம் இல்லை, கூட இருக்குமென்னு நினைக்கிறேன்னா. இங்கே வந்த மாக்கடை போர்ஷன். மாக்கடை லாக்கர்னோவில் இருந்தது, சென்மோர்லையும் இருந்தது. 85, 86 வந்து 28 வருஷம் தீர்த்துருவா நடக்கும். தீர்த்துருவா நடக்குது. இடையில ஒரு 2 வருஷம் நடக்க இல்லையா? அந்த கொரோனாவால் நடக்க இல்லை, ஒரு வருஷம் நடக்க இல்லைன்னு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களோ? கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க? சாமி கும்பிட அது தூரத்தில் இருந்து நோமண்டியிலேருந்து வந்துருக்கிறீங்க. எத்தனை கிலோமீட்டர் இங்கே இருந்து? 2.25 மணி படிக்கிறது. 2.25 என்ன? 352 கிலோமீட்டர். இப்போ வந்து சேர்றீங்களா? சரியான டைமுக்கு வந்துருக்கோம். சரியான டைம் வந்து பேர் வலிக்கிறோம்ல. வலிக்கிறதுல சரியா வந்துருக்கோம். பார்க்கிங் கிடைச்சதா? பார்க்கிங் கிடைச்சதா? வந்து சென்று என்ன சிலிங்காட்டில் விட்டுட்டு வந்தாங்க. கொஞ்சம் சிலிங்காட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து பரவாயில்ல. அவ்வளோ தூரம் இருந்து வந்தீங்க, இவ்வளோ தூரம் நடக்கிறது. ஊரில் விடம்? ஊரில் கைதடி. 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 கனாலம் இங்கே வந்து கனாலம் மட்டும் சொல்லி 2009 ஆண்டு வந்து. 2009 வந்துடுங்களா? 2009 சொன்னால் இப்போ 26, 16 வருஷம் ஆச்சு. இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு வந்துருக்குறீங்களா என்ன? அப்போ இந்த பிரச்சனைகளை மாட்டு பார்த்துருக்கீங்களே? மாலை எவ்வளவு? மாலை how much? 3 euro. Okay. So it's okay. How many you have? 250? It's okay. Just I ask. Okay, thank you. Okay, thank you. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய காவலுக்கு வாகனங்கள் முன்னுக்கு, விநாயகருக்கு முன்னாலே போலீஸ் வாகனம் எல்லாம் காவலுக்கு. நிறைய பாதுகாப்புகளோட தான் விநாயகர் வெளிக்கிட்டு இருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்கே ஒரு கோயில்லையும் உங்களை காணாமல் இருக்கையில் அதானே?
எல்லா கோயிலையும் நீங்கள் நிற்பீங்களா? ஒரு இடம் இது கிட்ட வயறு கட்டுக்கும் தூர வயறு கட்டுக்கும் அண்டை துருவால கண்டனான் லாக்கர்னோவில் கண்டனான் எல்லா திருவிழாக்கள்லையும் நீங்கள் நிற்கிறீங்க. என்ன காட்டு மாதா நிறைய பக்தி உங்களுக்கு. என்ன அதுதான் பார்த்தீங்களோ? என்ன நான் நினச்சது இன்றைக்கு மழை எல்லாம் நினைய போகிறோம்னு சொல்லி என்ன 28 வருஷமா ஓடுது, ஒரு நாள் மழை வரா மழை வராது. என்ன வந்த மழையை கலைச்சி விட்டுட்டார் விநாயகர் பார்த்தீங்களே. நோ ஆரோட விளையாடுறான்னு சொல்லி ஆரோட விளையாடுறான்னு கேட்டார் மழை வந்துடுது. அது இல்லை உள்ளுக்கு கேட்க மழை பெய்தார். உள்ளுக்கு போனோன்னு பெய்யும் பாருங்க. ரைட் எனக்கு பேருந்து பெய்யும். என்ன மாலவட்டங்கள் தேர் புறப்பட ஆயத்தமாக கொண்டிருக்குது. கோயில் சின்ன மினிமந்தரில் இருந்தது. என்ன சும்மா வீட்டுக்குள்ள சின்ன ஒரு வீட்டுக்குள்ள 5வது மாடியில் இருந்தது. பேருந்தால கொண்டு வந்திருக்கேன். சந்திரன் வணக்கம் வணக்கம். இஞ்சி ஒரு காவடியோட எப்படி இஞ்சி தான் ஐயா இஞ்சி வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? எங்கே இது கோயிலுக்கு விரதமா அல்லது விரதம் தானா? ஒரு நேரம் சாப்பாடு பாருங்க. காவடி தம்பதிகள் அதாவது வந்து என்ன சொல்லுங்க அப்போ இதில் காவடி ஆடுற அவ்வளோ பேரையும் மாட்டி வைக்கிறவர் இன்றைக்கு உங்களையும் மாட்டி வைக்க போகிறார். என்ன ஏனண்டா வீட்டில் நீங்கள் தானே ஆட்டி வைக்கிற நீங்கள். இதுதான் சந்தர்ப்பம். வணக்கம். சுகமாக இருக்கிறோம். பரவாயில்ல கண்டு எங்கே கண்டு நாங்கள் சொல்லுகிறோம். அதான் இந்த லாஜப்பில் கண்டுறாங்களே. என்ன உங்கள்கிட்ட விளக்கு பார்த்தேன் நேற்று டிக்டாக் பார்த்தேன் கொண்டேன். நல்லது கொண்டு போய் பண்ணுங்க. நான் இல்லை நேரத்துக்காக வந்துட்டேன். அப்போ இதுதான் முதல் தேரா உங்களுக்கு? இல்லை இது 3வது. இது 3வது தேரா? என்ன ஓகே ஓகே. சின்ன இதாக எடுத்து வச்சு சுகம் தானே. எங்கள் வீட்டுக்காரர் நிற்கிறேன் வாய்ப்பு பிள்ளைகள் இல்லை. அங்கே நிற்கிறீங்க? அங்கே நிற்கிறேன். ஓகே ஓகே. அதில் நிற்கிறீங்க. ரைட் சந்தோஷம். ஓகே ஓகே ஓகே. வணக்கம். சௌக்கியமா? தனியாக தானே அதே இருக்கு. அங்கால் நிற்கிறேன். சரி சரி. நன்றி 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 நன்றி. ஓகே ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே கண்டேன். நாங்கள் அப்படியே சந்திரன் ஆளല്ലോ காமெடி எடுக்கிறா. சந்திரன் ஆட்டி வைக்கிறதானே அவர்கிட்ட வேலை. அங்காருக்கிறா. அண்ணா சப்பாத்து நோம்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுணச கந்தன் செல்ல சன்னதி கந்தனுக்கு தான்
பெரிய இதுகள் நடக்கிறது. காவடிக்கு பெயர் போன இதுகள் சொல்ல சொன்னது இன்னொன்று செய்தான். அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ பார்க்க பரிசுலையும் மாணிக்க விநாயகருக்கு நிறைய காவடிகள் என்ன காவடி தொடங்கிவிட்டோம். அப்போ அதை விட இந்த முறை நிறைய பெண்கள் காவடி எடுத்திருக்கிறேன். ஜன்னதி காவடி இன்றைக்கு 9 ஜன்னதி. ரொம்ப நன்றி, வணக்கம். ஓ கட்டாயம் கட்டாயம். சரிக்கா, தனியாக தானே வந்தது? சரி சரி, ஓகே. சரி வரையக்க. சரி ஓகே. யா ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேர்? நடேசன். கொமெண்ட்ஸ் போடுறீங்களோ? கொமெண்ட்ஸ் போடுறீங்களோ? நடேசன் என்ற பேரில் ஒரு கொமெண்ட்ஸ் வாரது அடிக்கடி. நடேசன். ஓகே ஓகே ஓகே. எங்கே கிட்டவே இருக்கிறீங்க? நீலி சுமாரில் இருக்கு. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அப்போ முதல் உள்ளுக்கு போக முடியலை. என்ன காரணம் என்றால் நிறைய ஜனங்கள். வணக்கம். இப்போ கொஞ்சம் பிள்ளையார் வலிக்கிட்டு போனதும் பூஜைகள் நடந்து கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இது விசேஷமாக இந்த அர்ச்சனை செய்பவர்களுக்கு நினைக்கிறேன். எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், ஆளை காண இல்லை. எங்கேண்டு பார்க்கும். அந்த தீச்சட்டிய தலையில் சுமந்து ஒரு நேர்த்தி கடன் வச்சவ கொஞ்சம் காலம் எடுக்க இல்லை. இந்தியாவில் தான் சொல்கிறேன். அப்போ எங்கே நிற்கிறேன்னு தெரியல. இந்த தீச்சட்டிக்காரரை தேடி கொண்டு இருக்கிறேன். இங்கே ஒரு சிலர் தீச்சட்டியோட வரையினேன். எல்லா இடம் தேடி கொண்டு வரேன், ஆளை காண இல்லையான்னு சொல்லி. அது டிவியில் காட்டி வணக்கம் அம்மா. வணக்கம் சொல்லுங்க. நீங்கள் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். கோயிலுக்கு வந்துருக்கிறீர்கள் விநாயகரை தரிசிக்கிறதுக்கு தேர் திருவிழாவில். என்ன நேர்த்திக்கடன் வச்சிருக்கிறீர்கள்? நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க இங்கே? இங்கே வந்து 18 வருஷம். 18 வருஷமாக இருக்கிறீங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்களா? என்ன நல்ல சுகமாக தானே இருக்கிறீங்க, இன்னும் சுகமாக இருக்கணும். நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டீங்களோ, இன்னும் நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. எந்த இடம்? ஊரில் இடம் வல்வடித்துறையா? அந்த மண்ணில் இருந்து வந்திருக்கிறீர்கள், இப்படி கதைக்கலாமே. வணக்கம். கோயிலுக்கு என்ன நேர்த்திக்கடனோட வந்துறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், சோமா இருக்கணும் மட்டும் சொல்லி. என்ன? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நீங்களும் ஒன்றும் பேச இருக்கிறீங்க சொல்லிவிட்டு. வணக்கம். எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க? கிட்டவே இருக்கிறது. ஆர்ஜென்டையில் இருந்தா. ஓகே ஓகே. என்னத்தில் வந்துறீங்க? கார்லையோ? காரில் தான் வந்தேன். பார்க்கிங் கிடைச்சதே? கஷ்டப்பட்டு தான் நடத்தினாங்க. நேரத்தோடய வந்துட்டேன். நேரத்தோடய வந்துட்டீங்களா? எத்தனை மணிக்கு வந்துறீங்க?
நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். 9 மணிக்கு வந்துட்டீங்க. நானும் 9 மணிக்கு வந்து சுற்றி ஒரு மாதிரி பிடிச்சிட்டேன்டா. அந்த பாலத்துக்கிட்ட எடுத்துட்டோம். ஓகே ஓகே. மழை வந்தவங்கள பயந்து ஓடிக்கிட்டு தானே. அதெல்லாம் பிள்ளையார் அந்த இடத்துக்கெல்லாம் அருள் கொடுத்துருவாரு. அந்த இடத்துக்கெல்லாம் முடிவாரு. வெறுட்டி கலைச்சி போட்டு விட்டார் பிள்ளையாரா. நினைப்பாங்க பின்ன இது ரக்கேக்கா போய் வேற போய் அந்த ரேக்னா அப்புறம் போய் வேற ரக்கேக்க வந்து போய்க்கும் இருக்கா நீங்க இங்கே பிள்ளையாட்ட இது அற்புதம் அது. அதான் அதான் பாப்பா என்ன மாதிரி சொல்லி சொல்லுங்க. என்ன நேதி கிடணும் உங்களுக்கு? சொல்லக்கூடாது. ஏன் முடிஞ்ச அப்புறம் தான் சொல்லுவோம். நேதி கடை நடந்து முடிஞ்ச அப்புறம் அல்லது ஊர்வலம் முடிஞ்ச அப்புறம்? ஊர்வலம் முடிஞ்ச அப்புறம் சொல்லி போடுங்க. இப்போ அந்த விஷயம் மறைச்ச மாதிரி எனக்கு மறைக்கப்படாது. சரியோ? அவர் விஷயம் மறைச்சு போட்டா முந்தியார் நேர்ந்து போட்டு வேணுண்டா சொல்லப்படான்னு சொல்லி. எத்தனை வருஷமாக எடுக்கிறீங்கள் இந்த கற்பூர சாட்டி? 2007 இருந்து இப்போ கிட்டத்தட்ட 2007 என்றால் 18 வருஷமாக எடுக்கிறீங்களா? என்ன ஒவ்வொரு வருஷம் எடுக்கல, இடையில விட்டாதான். ஆஹா. 2007 இருந்து என்ன யோசிக்கிறீர்கள்? கற்பூர சாட்டி எடுக்கிற பொம்பளை என்ற தோளில் கை போட்டு கொண்டு வரணுன்னு யோசிக்கிறீங்களே. இவன் எந்த ஆள் என்ன தப்பா நினச்சி விடாங்க என்ன? தெரியுமே. உங்களை எல்லாம் கன இடங்களில் தேடி இதுக்குள்ள கண்டுபிடிக்கல. அங்கே ஒரு பேருந்து இந்த கற்பூர சாட்டியை இது பண்ணி கொண்டு இருந்தேன், தொடர்ந்து கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு இடையில ஒரு ஆளோட கதை கேட்க அதுக்கு நல்ல சொல்லி வந்துட்டிகள் இங்காலே பேருந்து அங்கே இருந்து ஓடி இருந்தேன் நான் இங்கேன்னு. இவர் பெண்ணுக்கு வாரவர்றான் என்ற மகன். அவர் தான் நெருப்பு போட்டு பற்ற வச்சு கொண்டு வாரார். இவாவுக்கு கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவான், தாங்க மாட்டான். அவன் என்ன செய்து பிடிங்க. நீங்கள் அங்கே லண்டனில் இருந்தவார்கள். அப்படியே பிடிச்சிரு கொஞ்சம் நேரமா, அப்படியே பிடிச்சிரு. என்ன நேர்ந்தடு சரியே. சரி அதான் கட்டாயம். பிள்ளையார் பார்க்க வேணும். சரி பிள்ளையாருக்கு தெரியணும் நீங்க கற்பூர செடி எடுக்கிறது. சௌக்கியமா? யார் எடுக்கிறது? இவ என்ன நேத்தி கடன் வச்சிருக்கிறாள்? அவன் சொல்றா இல்ல கேட்க சொல்ல மாட்டீங்களா? அவரையும் சொன்னீங்களே. அவரு தான் சொல்லக்கூடாது. பிள்ளைகள் வர இல்லை. சரி ஒரு ரகசியம் கேட்கணும்னு இருந்தான். என்னண்டு இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்க? அப்போ இருந்து அப்போ பார்த்த மாதிரியே இப்போ வரை, அப்போ பார்த்த மாதிரியே இப்போ வரையும் இருக்கிறீங்களா? என்னண்டு இளமையாக இருக்கிறீங்க? ரகசியங்களை சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் தான் தயார் செய்து வச்சிருக்கிறீர்கள் போலடக்கா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? சரி இங்க பாருங்க, இவதான் என் மனைவியா? இவதான் என் நெருப்பு சாட்டி எடுக்கிறான்.
அப்படிதான் அதான் தண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றியா. நல்லா இருக்கு. வணக்கம். தம்பிக்கு என்ன பேர்? வித்யன். ஓகே ஓகே. அப்போ தம்பி பார்க்குறீங்களோ? பரவாயில்லையா? தம்பியும் பார்க்குறீங்களா? பார்க்கல. எனக்கு பாருங்க. மகனா? ஓகே ஓகே. சரியாப்பா? சரி. ஓகே ஓகே. பாருங்க சன கூட்டத்தை. அந்த பக்கமும் சீட்டு போறாங்க. என்ன உடைபடுது? நீ இந்தியா இருக்கிற எப்போ வந்தரி? சி எவ்வளோ காலம் எப்படி வாங்க? 3 மாதம் ஆச்சு. நேற்று சாந்திப்பாமா பாரு நெருக்கத்துக்குள்ள என்ன. ஓகே. தண்ணி நினைக்கிறீங்க வணக்கம்மா. எல்லா கோயிலையும் சந்திக்கிறோம். பாருங்க அடுத்த தேர்.
வணக்கம். ஹாய். എൻ്റെ വൈഫും കൊണ്ട് കുറക്ക് പറഞ്ഞ என்ன பேர் உங்களுக்கு? நைஸ் நேம். ஹாய். சரியா? ஓகே. பாருங்க, இது 2வது தேர், முருகப்பெருமானுடைய தேர். வணக்கம். எந்த பக்கம் கேமரா வாங்கிடு. வணக்கம் வணக்கம். அடுத்த தேர் போகுது, முருகனுடைய தேர். அதுக்கு அடுத்தது அம்மனுடைய தேர் வந்து கொண்டு இருக்குது. பாருங்க எப்படி நெருக்கம் சொல்லி. ஓகே 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 ஓகே. இடையில ஒரு ரோடுல பூந்து. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? 16 வயசுல காதலிச்சீங்களா? அப்படியே எல்லா விஷயம் தெரிஞ்சு தகஜம் எல்லாமே. கனடால நாத்தங்கரை நிக்கிறீங்க. ஓகே ஓகே. பதிவு நடக்குது. உங்களோட பேர் என்ன? எனக்கு நாகமணி கனகரன். எவ்வளோ இடம்? இடம் ஜாழ்ப்பாணம் கொக்குவில். கொக்குவிலா? இன்றைக்கு மஞ்சமண்ணாபதி கோயிலுக்கு கிட்டவே. மஞ்சமண்ணாபதி பின்பக்கம். அப்படியே டிக்டாக்கா யூடியூபா பார்க்குறீங்க? யூடியூபா. ரொம்ப நன்றி. சரி ஓகே ஓகே. இதில் வந்து இந்த தமிழர் அரங்கம் இது. இதில் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இனி ஆரம்பமாக போகுது நிகழ்வுகள். நாங்கள் இப்போ செயற்களால் ஒரு மாதிரி தப்பி வந்துட்டோம். என்னுடைய சகாக்கள் ஒரு தரையும் காணையில். இங்கே பாருங்க, தெருவெல்லாம் கோலாகலம், தெருவெல்லாம் அலங்காரம். இதில் இன்னொரு மாற்றத்தை செய்ய விரும்புகிறேன். அந்த நான் வந்து போட்டது தமிழர் தெருவிழான்னு சொல்லி, ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ரெண்டு தானே போட்டது. அதில் இப்போ தலைவர் வந்து திருத்தி போட்டு போகிறார். அது தெருவிழா இல்லை, திருவிழாவாமன்னு சொல்லி. சரி ஓகே, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அது திருவிழா அல்ல, திருவிழா. ஓகே. நேற்றையான் முந்தினான காணொலிகளில் அந்த பிள்ளை இருந்தால் திருத்திக் கொள்ளுங்க. வணக்கம், சுகமாக இருக்கிறீங்களோ? உங்களை சந்திப்பேன் நான் நினைக்க இல்லையா? சாப்பிடுகிற மக்கள் எல்லாம் வெளியில் இருந்து இங்கே வருங்க. பார்த்துறீங்களா? ரொம்ப நன்றி. ஹொலண்டில் எவ்வளோத்துல இருக்கிறீங்க? அம்சரம் கிட்ட. நான் ஹொலண்டுக்கு போன வருஷம் வந்துட்டு வந்தேன். இந்த விருது வழங்கும் விழா நீங்களும் வந்துறீங்களா? அப்போ தெரியா இல்லை போகிற எனக்கு என்ன எனக்கு அதில் நானும் ஒரு பாட்டெல்லாம் பாடுவேன். அப்படியா?
கொலன்ஸ் தமிழர் அந்த விருது யூரோப் தமிழர் ஆமாம் யூரோப் நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம். ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நல்ல இதாக நடக்குது. நல்லா இருந்துச்சு. அதுவும் எக்கச்சக்கமான ஆண்டவனே நல்ல காலநிலையும் இன்றைக்கு மழை விட்டு தான் நல்லதாக. இப்போ நான் இதுக்களால என்ன மாதிரி போகலாம்னு தான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். நீந்தி தான் போகலாம். நீந்தி தான் போகிறேன். அதான் பறந்து போகணும் என்ன. சரியப்பா ஓகே. நீங்க இஞ்சால வாங்க. பிள்ளையார் செல்பரோட போகக்கூடாது என்ன. ஞாபகம் இல்லாமல் செல்பரை காட்டி போட்டு பாருண்ணா. வார நான் எடுக்க வாரம் எங்க வேண்டாங்க நாங்கள் பாருங்க பக்தர்களை, பக்த கோடிகள் பேர் படம் பிடிச்சு இழுக்கிறேன். இழுக்கிறவனும் கஷ்டமே இல்லையே, சும்மா ஒரு தேரன விநாயகர் அங்க பின்னுக்கிறது தள்ளி தருவார். என்ன பிள்ளையார் வந்து தள்ளிக்கொண்டே வாராரு. பிள்ளையார் அப்படியே பிடிச்சு கொண்டு போக வேண்டிய சும்மா காக்கி ஒரு இதுக்கு தான் பிடிச்சு கொண்டு போகணும். பாருங்க அதான சமாசாரத்துக்கு பிள்ளைகள் எல்லாம் சேட்டு கலாட்டி என்னமா இதெல்லாம் செய்யறாங்க பாருங்க. பாருங்க எல்லா இதுக்கும் சும்மா வள வேண்டி இருக்குதான். ஏனென்றால் பிரான்ஸ் நாடு கொழும்பு. அப்ப என்ன நினைக்கிறீங்க இந்த முறை சனம் கூட என்ன சரியான சனம் என்ன? நான் நினைச்சது நான் பார்த்தேன் வெள்ளன சனம் இல்லையല്ലോ மழை வந்து குவிஞ்சுதப்பா படபடன்னு சொல்லி அந்த மழையை விநாயகர் நிப்பாட்டி விட்டார். மழையோ வெயிலோ வெரைட்டி கலைச்சு விட்டு விட்டாருன்னு. மழையோ வெயிலோ ஐயா, இதெல்லாம் ஏமாத்திரம் விநாயகருக்கு முன்னாலயா பிள்ளையார் அள்ளி கொடுக்கார் மக்களுக்கு, மக்கள் அள்ளி ஓடி உண்மை. அவர் என்ன அள்ளி கொடுப்பார்? எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். நியாயமான கோரிக்கையா இருந்தா கொடுப்பார். அல்லாட்டி எல்லாத்தையும் கேட்டு வேண்டி கொடுக்குறேன். சரிதானே? அப்ப நாங்கள் இப்படியே மற்ற அங்க பாருங்க. வணக்கம். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ? பிள்ளையாட்ட வடம் பிடிச்சு எடுக்கிறீர்கள். கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? சும்மா வருது, சும்மா நீங்க எல்லாம் பிடிச்சிருக்கீங்க பாருங்க. அரோஹரா அரோஹரா சரி. இந்த பேக்கில் என்ன வச்சிருக்கீங்க? அவங்களோட ஷர்ட்டை கலட்டி பேக்கில் வச்சுட்டீங்களா? நல்லது நல்லது நல்லது.
எல்லாரும் ஷர்ட்டு கலட்டி பக்த கோடிகள் எல்லாம் ஷர்ட்டு கலட்டி பக்தி சிரத்தையோட தேர் இழுக்கணும் என்ன? ஓகே ஓகே ஓகே. வெறும் லைக் பண்ணி ஷேர் பண்ண வேணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்து விடாங்க. மாலை போட்டு கொண்டு நிற்கிறார் அவரே தர்மாதா. ஆ ஓகே ஓகே. அம்மா நிற்கிறாவோ? ஆ இல்லை. வணக்கம். அர்ச்சனை செய்து போட்டீங்களா செய்யறதுக்கு நிற்கிறீங்களா? ஆ செய்ய போகிறீங்க, போய் செய்யுங்க. அரோரா. அரோரா. வணக்கம் ஐயா. பாதை இருக்காங்க பிஎஸ்கோக்கு மாலை இந்த அப்புறம் சனம் வந்த மாதிரியா? எதில் உடைக்க போறாங்க? இதுல அதுங்க உடைக்க போறாங்க. சரி. வணக்கம் வணக்கம். நார்மலா தேங்காய் பொறுக்கிறதுக்கு தான் காவல் இருக்கிறது, இப்ப படம் எடுக்கிறது. தள்ளு தள்ளு பாருங்க இந்த மாதிரி தள்ளி கொண்டு போகிறேன். இங்க பாருங்க தேங்காய் உடைத்த பக்தர்களே. தேங்காயெல்லாம் உடைச்சு போட்டீங்க. வெண்ணெல்லாம் ரத்த காயமா கிடக்கு. சரி சரி. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? ஓ சும்மா இருக்கிறேன். நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா? யூடியூப் சேனலை நான் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப நன்றியா. மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, தாடிக்கிழவன் என்று அன்பாக அழைக்கப்படும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நீங்கள் வருவீர்கள் வீடியோவில். மிகவும் நன்றி. ஓகே. இதுக்கெல்லாம் போகலாமா? சென்று பாருங்கள். முயன்றால் செல்லுங்கள். முயன்றால் முயற்சி தான் முடியும். என்ன இடையா போயிடாதா? ஏன் அடைச்சு போட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. ஹலோ, என்ன பேர் தம்பிக்கு? என் பேர் தஃபிஜியான். விளங்க இல்லை. என் பேர் தஃபிஜியான். சதீஜனா? தஃபிஜியான். சபீஷன். ஒரு யூடியூப்ல பார்க்குறேன். பார்க்குறீங்களா? ரொம்ப நன்றியா. அப்போ எல்லாருக்கும் சொல்லுங்க என்னுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அரை யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்றோம். எந்த யூடியூப்பை? தமிழ் கிளவர். என்ன படிக்கிறீங்க? சிசிஎம். என்னவா வர போகிறீங்க படிச்சு? டாக்டர். டாக்டர். அவ்வளோ காலம் செல்லும் எல்லாம் முடியா? அது வரையும் என்ற வருத்தம் இருக்க வேணும். என்ன நான் உங்கள்கிட்ட வந்து பார்க்குறதுக்கு. சரியோ? சரி, அப்போ நன்றியா. சரி நன்றி நன்றி. வணக்கம். சோல்டரில் போட்டுருக்குறீங்களா எல்லாம்? ஒரு சாரி 2990 2 50 யூரோ.
ஓகே ஓகே. நான் தள்ள இல்லை, பின்னுக்கு இருக்கிறது தள்ளுகிறே. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பாருங்க, தேங்காய் உடைக்க உங்களுக்கு படம் பிடிச்சி காட்ட முடியல. தேங்காய் உடைக்க பெரிய கும்பியாக போட்டு வச்சிருக்கேன். பாருங்க சனத்தை, சன கூட்டம். இப்படி சனமா? ஓ, சுகமாக இருக்கிறான். பல்ல ஒன்று பல்லு தான் பிடிச்சு கொண்டு வரேன். நீங்களே என்ன கேமரா பிடிச்சு கொண்டு வரேன் நினைக்கிறீங்க? வயசான நேரத்தில் இப்படி ஒரு பல்லு இருக்கிற நல்லா தானே. இருங்க, நான் வர போறேனா? நீங்களும் பார்க்குறீங்களே, 2 பேரும் ஜோடியாக இருந்து பார்க்குறது. அப்படியா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாருங்க, குளிச்சு வச்சிருக்குது. இங்கே உடைக்க போகிறேன். உங்களால் வர வேணும். எப்படி வாரது? நேற்று பார்த்துட்டு விட்டுட்டு போனால் அதில் ஒரு சாமான் உண்டு, அது வந்து எடுக்க வேணும். எப்படி வாரது உங்களால்? இதுக்குள்ளால் வேணும் திருப்பி போகணுமா? ஆ ஆ ஆ இதில் இருக்கு என்ன? சரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? பார்க்குறீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. ரசிச்சு பார்க்குறீங்களா? ஓகே, அவ்வளோங்க. ஓகே ஓகே, சரி. ஓகே, ரொம்ப நன்றியா, உங்களோட வாழ்த்துக்கள். ஐயா, ஒரு சாமான் எடுக்கிறத வந்து மீண்டும் மீண்டும் வருவினேன், கட்டாயம் வருவேன். அப்படி தான் நான் வச்சுக்கிறது. சில பேர் சொன்னீங்க திருப்பதியில விலை உண்டு. அது சரியா? அது காரணமாக தான். அது திருப்பதி எப்படியும் விலையேர்ந்த கோயில் தானே. என்ன காரணம் தெரியுமோ? எடுக்கிறது நல்ல சாமானால என்ன விலை கூட கொடுத்தா எடுக்கிறது. ஓகே ஓகே, தெரியாம கிடைச்சா அதுக்கு நான் அது ஒன்றும் செய்யலாம். மார்க்ஸ் ஸ்பென்சரும் இருக்குது, காட்டியும் இருக்கு. காட்டியில் 20,000 உள்ள சாமான் அங்கே 200 ரூபா. அது சரி, உண்மைதான். குவாலிட்டி. நான் மெயின்டைன் பண்ணுறதா தான். ஆனால் இந்த பிறகு கொஞ்சம் நெருக்கம் கூட என்ன போகிற முறை கொடுத்தேன். ஆனால் நான் இதுக்குள்ளே நல்லா நெருங்கி வரேன். மழைக்கு சனம் பெறவோடு அது அப்படித்தான் முதல் யோசிச்சு கொண்டு சனம் வந்து விட்டு பிள்ளையார் வெளியில் வரை சனம் வந்து விட்டுது. அப்போ இது என்ன ஆம்பளைன்னு கேட்டு பொம்பளை இல்லையோ? பெரிய வித்தியாசம் ஏதாவது நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க, அளவாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இது என்ன பொறுத்தவரை சரியாக இருக்குது. இவ்வளோ இஷ்டம். ஆனால் பேர் தோண்டല്ലോ, வளர்ற பிள்ளைகள் வளர வளர வச்சு போடவில்லை வேணும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. அப்படியே பொறுத்தவரை என்ன இது புற லூஸாக வந்துடும். அப்படியே இப்போ உங்களுக்கு கலர் வேற. சரி, பரவாயில்ல. அப்போ பார்த்தீங்களா, நேற்று போட்டு பார்த்துட்டு விட்டுட்டு போன நான் ஆசைப்பட்டுட்டு அப்போ என்ன இவ்வளோ தங்கச்சிக்கு அனுப்பினேன் கனடாவுக்கு அந்த படத்தை. அவள் சொன்னால் அண்ணா அது வேணுங்க சொல்லி, அதான் அன்றைக்கு வந்தாது. அண்ணா நான் காசு அனுப்பி விட்றேன், நீங்கள் வேணுங்க சொல்லி. அப்போ
வேறு என்ன சொல்கிறது. நன்றி தங்கா. பா சொல்லும் தரம் இல்லை. வணக்கம். பாரு பாரு நான் இந்த நெறியல் எல்லாம் நெறிவாட்டு இப்போதான் என் வைஃப். இப்போ நான் புறப்பட போகிறேன். நான் வழிகிட போகிறேன். காரைக்கு பக்கத்தில் நல்ல இடங்கள் அது நிறைய. அப்போ பிறகு தேர் திருவிழா நல்லா கண்டு கழிச்சிகள். தேர் என்ன நிறைய இடங்களுக்கு ஊர்வலம் போக போகுது. உங்களுக்கு இது பாரமா இல்லையா? சுட இல்லையா? மேலே சூடு இல்லையா? பக்தி ஏன்னா யார் மாலை போட்டது? சரி, அது வேறு விஷயம். பேருந்து அழைப்பேன். அன்படியால் நான் இதோட நிறைவேற்றி கொண்டு விட வர போகிறேன். உங்கள்கிட்ட இருந்து விட வர போகிறேன். வீட்டை வரைக்க சந்திப்போமா? அப்போ நீங்கள் இந்த காணொலியை ரசித்து பாருங்கள். வீட்டை இங்கே கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். விநாயகப் பெருமான் முருகன். விநாயகப் பெருமானுக்கு பின்னால் 2 தேர், அவருக்கு பின்னால் முருகனுக்கு 2 முருகனுக்கு 2, அங்கால பின்னுக்கு அம்மனும் வந்தவ. நானுபடியால் 3 தேர்கள் பவானியும் காவடியாட்டம் அது இது சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு என்ன. நானுபடியா எல்லாத்தையும் பார்த்து ரசித்து போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண முதல் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. நான் வர போகிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் சொல்லி கொடுங்க. வணக்கம்மா.